வணக்கம். நம்ம திருச்சியில புதிதா கட்டப்பட்டிருக்குள்ள பேருந்து நிலையத்தில உள்ள மொட்டை மாடி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கு வந்து எக்ஸலேட்டர் ஒர்க் ஆகல, லிஃப்ட் ஒர்க் ஆகல. அதனால இந்த மாடிப்படியில தான் நம்ம ஏறி போணும். எவ்வளோ ஒரு அழகான மாடிப்படி பாருங்க. எல்லாரும் ஏறுற அளவுக்கு ரொம்ப லாவகமா கட்டியிருக்காங்க. ஒரு செங்கல் அளவு தான் ஹைட் இருக்கு. நல்ல ஒரு அடி கால் வைக்கிற அளவுக்கு மாடிப்படி வந்து இது மாதிரி மாடிப்படிலாம் கட்டணும்னா நம்ம ஒரு பெரிய பங்களா கட்டினா தான் இப்படிலாம் கட்ட முடியும். அது மாதிரி ரொம்ப லாவகமாக ஏறுற அளவுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப லாவகமாக ஏறலாம். ஏறி மேலே போனோன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுதான் மொட்டை மாடி பஸ் ஸ்டாண்ட், திருச்சியில் உள்ள புதிதாக வர உள்ள இன்னும் ஓரிரு வாரங்களில் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போகணும், சமயபுரம் போகணும் அப்படின்னு டவுன் பஸ்லாம் வந்து ஏறணுன்னா இங்கே தான், இந்த மொட்டை மாடிக்கு தான் வரணும். இதுக்கு வந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்குது, லிஃப்ட் இருக்குது, எக்ஸலேட்டர் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஓப்பன் ஆன பிறகு இந்த பாருங்க, இதான் பாலி கார்பனேட்டு ரூப் சீட்டு, போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அடிக்கிற வெயிலை வந்து ஓரளவு நல்லாவே தடுக்குது. ஆனால் அந்த வெளிச்சம் தான் நமக்கு வந்து ஒரு வெயில் உள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நீங்கள் போன பிறகு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இதுதான் எக்ஸலேட்டர் கூண்டு. கீழேருந்து அப்படியே வரதை வந்து நம்ம மேலேருந்து பார்க்கலாம். ரொம்ப வந்து ரம்மியமாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா சேஃப்டியான கிளாஸாக இருக்கும். அதனால் போய் சாஞ்சிக்கிட்டு அதில் அப்படி இது அங்கேருந்து உள்ளாரேருந்து பார்க்குறது, வெளியிலேருந்து பார்க்குறது, அந்த வேலைலாம் வேணாம். இங்கேருந்து ஃபாரின் போனால் எப்படி ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குவோமோ, எதையும் தொடுறதுக்கு பயப்படுவோமோ, அது மாதிரி நம்ம நாட்டில் செஞ்சாலும் அதே பயம் வந்து இங்கே இருக்கணும். ஏன்னா வந்து முன்னாடி ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஒரு சாக்லேட் கவரை பிச்சாங்கன்னா அங்கே போட மாட்டாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து போடுவாங்க டஸ்ட்பினில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளிநாடு போனால் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிற நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதையும் நல்லா பார்த்துக்கணும். அது வந்து நம்மளோட கடமை. இது ஒரு படிக்கட்டு. மொத்தம் எத்தனை ட்ராக் இருக்குது பாருங்கள். 2 2 2 2 மொத்தம் 4 8 இருக்குங்க. இதில் வந்து எவ்வளோ பஸ் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பஸ்ஸை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், ரன்வே மாதிரி இருக்குது பாருங்கள், ஏர்போர்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதான் சில யூடியூப்பில் வந்து டைட்டில் போடுறாங்கல்ல, ஏர்போர்ட்டா பேருந்து நிலையமா, அதெல்லாம் இப்படி தான். இங்கேருந்து தான் ட்ராக் மாதிரி இருக்குது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறதே வந்து ஒன்று ரொம்ப வந்து நல்லாவே இல்லாத மாதிரி ஒரு டிசைன் போட்டு கட்டுவாங்க, இல்லை ரொம்ப மிரட்டலாக கட்டியிருப்பாங்க. அதில் இது வந்து இரண்டாம் ரகம். சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஸ்டாப்பு கிடையாது. இறங்கி ஒரு 1.5 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதுதான் வந்து ஒரு இது. லோக்கல் பீப்புள்ஸ் எப்படி வரணும்னு தெரியும், அவங்க வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப வந்து அருமையாக இருக்குது. இப்போ வந்து இது நீட்டாக இருக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டும் சில திட்டங்களை வந்து வகுத்துருக்காங்க. அதாவது எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து அழுக்காகுதுன்னா, அந்த இது சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தின்னுட்டு அப்படியே போடுறது, முறுக்கு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போடுறது, சாப்பாடு ஐட்டத்தினால தான் முதல்ல வந்து அதிகமாக இதாகும். அதனால் இங்கே வந்து மேலே வந்து எந்த பொருட்களும் விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நமக்கு தேவைன்னா கீழே உள்ள கடைகளுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்கணுமோ, இல்லை சாப்பாடு வாங்கணுமோ, எல்லாம் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியதான். இங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கான எந்த வசதியும் இல்லை. அதுதான் நல்லது. இல்லைன்னா நம்ம ஆளுங்க ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு உக்காந்து கட்டிட்டு வந்து சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து ரொம்ப அருமையாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. என் கண்ணுக்கு பட்டதில் வந்து ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, டாய்லெட் வந்து பத்தாதுங்க. ஒரு 4 இடத்துல வச்சுருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸாக இருக்குது. 2 பேர் 3 பேர் மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதான் ஒரு மைனஸு.
அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எல்லாம் கிரானைட் போட்டிருக்காங்க. மேலே பாலை கார்பனேட்டு ரூபிங் சீட்டு எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் வந்து பக்காவாக இருக்கு. லைஃப் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து இப்போ எப்படின்னா முன்னாடிலாம் வந்து பஸ் ஸ்டாண்டுனா போய் உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அந்த இதெல்லாம் இந்த வயதானவங்களாம் இங்கேயே செட்டில் ஆயிடுறது, அதெல்லாம் இங்கே நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விமான நிலையம் மாதிரி 24 ஹவர்ஸும் செக்யூரிட்டிலாம் பணியில் இருப்பாங்க. அது தேவையில்லாமல் ரொம்ப நேரம்லாம் உட்காந்தா வெளியில் அனுப்பி விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு படிக்கட்டு. அது மாதிரி இது வந்து அதுக்கு மேலே முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஹவுஸ் கீப்பிங்க. ஹவுஸ் கீப்பிங் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாதுங்க. ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதை வந்து இதே மாதிரி ப்ரைவேட்டில் விட்டுட்டாங்க போல இருக்கு. அதுதான் நல்லது. இப்போலாம் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு ஏர்போர்ட்டோ பஸ் ஸ்டாண்டோ எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் மெயின்டெனன்ஸ்னு விட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து மந்த்லி பணம் அது மாதிரி கொடுத்துடணும். அவங்க வந்து ரொம்ப தூய்மை பணியை வந்து சிறப்பாக கையாளுறாங்க. அது நல்லது தான். எல்லாமே அரசால் பார்க்க முடியாது. அரசு ஊழியர்கள்னால் கொஞ்சம் மெத்தனமாயிடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு கெத்து மாதிரி பண்ணுவாங்க. ப்ரைவேட்டு விட்டுட்டா அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தே தானே ஆகணும். யாராக இருந்தாலும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அப்படி தான் இயங்குது. இங்கே பாருங்கள், இருக்கைகள்லாம் தேவையான அளவு தான். வந்தோமோ பஸ் ஏறி போயிட்டே இருக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, தூங்குறது, படுத்துக்கிறது, அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு முறையெல்லாம் இதெல்லாம் வந்து தகர்த்து எரிஞ்சிருச்சு. ஏர்போர்ட்டு மாதிரி போகணுங்களா, பஸ் ஏறினீங்களா, ஒரு ஏரியாவுக்கு போகணும். அதிகபட்சம் இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் கூட உட்கார முடியாது. இந்த அட்மாஸ்பியருக்கு நமக்கே உட்காரவே தோணாது. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருப்பாங்க பாய்ஸ்லாம். அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. இங்கே இருக்கிறது முதல்ல எங்கேயாவது கிளம்பி போகண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லாம் பிளானிங் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு ஸ்பேஸ்லாம் விடல. தேவையில்லாத ஸ்பேஸு ஒரு கட்டை மாதிரி கூட கட்டல. கட்டை மாதிரி கட்டினாலே நம்மளால இங்கே வருங்க, இது ஒரு எக்ஸலேட்டர் வர்றதுக்கான வியூ பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து தொட்டு பார்க்கறது, தட்டுறது, குத்தி பார்க்கறது, அன்பிரேக்கபிள் கண்ணாடியா பிரேக்கபிள் கண்ணாடியான்னு டெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் போய் வீட்டில் உங்கள் வீட்டில் பண்ணுங்க. இங்கே வந்து ஒரு அரசாங்கம் வந்து நமக்காக பண்ணியிருக்குன்னா அதை வந்து இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையுமே இந்த ஏசி ஜவுளி கடையில் இருக்கும்ல ஏசி வென்டிலேட்டர் அதை வச்சுருக்காங்க. அதனால் வந்து படிக்கட்டுலலாம் கூலிங்காக இருக்கும். எல்லாமே வந்து உலகத்தரமாக இருக்குங்க.